ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் கௌதமன், சோலோ கிரியேட்டர். ரீசெண்டாக நிறைய பேர் ஹாப்அப்லேருந்து ப்ரீடேட்டர் X03யோட ரிவ்யூ போடுங்க ப்ரோன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக நான் இந்த டிடபிள்யூஎஸ் வாங்கியிருக்கேன். இந்த டிடபிள்யூஎஸை நான் அண்டர் 800க்கு வாங்கியிருக்கேன். அண்டர் 800க்கு இந்த டிடபிள்யூஎஸ் அப்படி என்னென்ன கொடுத்துருக்காங்க, என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்குது, என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குது, கால் குவாலிட்டி எப்படி இருக்குது, கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது, பேட்டரி லைஃப் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு கம்ப்ளீட்டான ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்ப்பீங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வீடியோஸை நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பார்க்குறீங்க அப்படிங்கிறத மறக்காம கீழே உள்ள கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. நான் எந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பார்க்குறீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் அன்பாக்சிங் பார்த்துட்டு வந்துருங்க. ஃபர்ஸ்ட் பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணிடலாம். பாக்ஸோட ஃப்ரண்ட் சைடில் ஹாப்அப் ப்ரீடேட்டர் X03ன்னு கொடுத்துருக்காங்க. உள்ளுக்குள்ளே இருக்க டிடபிள்யூஎஸோட இமேஜ் கொடுத்துருக்காங்க. சைடில் கெட் செட் கேம்னு கொடுத்துருக்காங்க. சைடில் ஒரு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. பேக் சைட்லேயும் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பாக்ஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ உள்ளுக்குள்ளே டிடபிள்யூஎஸ் கொடுத்துருக்காங்க. கேஸை சார்ஜ் பண்ணுறதுக்கான டைப் சி சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. யூசர் மேனுவல் டெவலப் பண்ணுறதுக்கான QR கோடு கொடுத்துருக்காங்க. 1 இயர்க்கான வாரண்டி ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான QR கோடு கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான் அந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. இப்போ வாங்க என்னோட ரிவ்யூவை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிரைவர்ஸ்னு பார்க்கும்போது 13mm டைனமிக் டிரைவர்ஸ் கொடுத்துருக்காங்க. பேஸ் குவாலிட்டி தரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக டெஸ்ட் பண்ணிட்டு இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் சொல்கிறேன். நெக்ஸ்ட் பேட்டரின்னு பார்க்கும்போது 350 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. கேஸில் 50 hours பிளேபேக் டைம் வரும்னு சொல்லியிருந்தாங்க. நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன். நியர்லி 50லேருந்து 80% வால்யூம் வச்சு யூஸ் பண்ணோம் அப்படின்னா 50 hours பிளேபேக் டைம் வருது. ஃபுல் வால்யூம் வச்சு யூஸ் பண்ணோம், ரெகுலராக கேமிங் மோட் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம், ரெகுலராக கால் பேசிட்டு இருந்தோம் அப்படின்னா நியர்லி 45 hours பிளேபேக் டைம் வருது. பட்ஸை சிங்கிள் சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணோம் அப்படின்னா 7.5 hours 8 hours பிளேபேக் டைம் வருது. ரேபிட் சார்ஜ் அப்படிங்கிற டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. 10 minutes சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா 2 hours பிளேபேக் டைம்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் ஓரளவுக்கு சூப்பராக ஒர்க் ஆகுது. ஸோ பேட்டரி லைஃப் பொறுத்தவரைக்கும் இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு சூப்பராக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கனெக்டிவிட்டின்னு பார்க்கும்போது ப்ளூடூத் வெர்ஷன் 5.3 கொடுத்துருக்காங்க. 15 மீட்டர் ரேஞ்சில் கொடுத்துருக்காங்க. கனெக்டிவிட்டி இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கு. நெக்ஸ்ட் கேமிங் மோடு கொடுத்துருக்காங்க. 35 millisecondsக்கான அல்ட்ரா லோ லேட்டன்சி கொடுத்துருக்காங்க. கேம் விளையாடும் போது ஆடியோ வீடியோ சூப்பராகவே இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன். நியர்லி ஆடியோ வீடியோ எந்த விதமான ப்ராப்ளம் இல்லை, சூப்பராகவே சிங்க் ஆகுது. கேமிங் மோட ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ரைட் சைடு இயர்பட்ஸை 5 டைம் டேப் பண்ணோம் அப்படின்னா கேம் மோட் ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆயிருது. கேமிங் மோட பொறுத்தவரைக்கும் இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஓரளவுக்கு சூப்பராக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் டூயல் மைக் வித் ENC சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. என்னோட நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு எஃபெக்டிவா ஒர்க் ஆகுது அப்படிங்கிற கம்ப்ளீட்டா டெஸ்ட் பண்ணிட்டு இந்த வீடியோல லாஸ்ட் சொல்றேன். நெக்ஸ்ட் டச் கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. வால்யூம் அப் பண்றது, வால்யூம் டவுன் பண்றது, நெக்ஸ்ட் சாங் போறது, ப்ரீவியஸ் சாங் போறது, வரக்கூடிய கால் அட்டன் பண்றது, டிஸ்கனெக்ட் பண்றது, வாய்ஸ் அசிஸ்டன்ஸ் ஆக்சஸ் பண்றது, மோட சேஞ்ச் பண்றது, இது மாதிரி எல்லா விதமான ஃபீச்சர்ஸையும் நம்மளால டச் கண்ட்ரோல் மூலமா பண்ணிக்க முடியும். டச் கண்ட்ரோல் பொறுத்தவரை ஃபாஸ்ட் அண்ட் சூப்பராகவே இருக்கு. நெக்ஸ்ட் வாட்டர் ரெசன் அண்ட் ஸ்வெட் ப்ரூஃப் கொடுத்துருக்காங்க. IPX4 ரேட்டிங்ஸும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் டிசைன் எப்படி இருக்குன்னு பார்த்தலாம். ஸோ டிசைனை பொறுத்தவரைக்கும் கேஸோட ஃப்ரண்ட் சைடில் ஹாப்அப்னு கொடுத்துருக்காங்க. சைடில் லைட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. பேட்டரியோட பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் பார்த்துக்க முடியும். சைடில் லைட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. உள்ளுக்குள்ள பட்ஸ் கொடுத்துருக்காங்க. கேஸோட பேக் சைடில் டைப் சி சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த டிடபிள்யூஎஸ்ல மெயின் அட்வான்டேஜே பேட்டரி லெவல் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் பார்த்துக்க முடியும். ஸோ டிசைனை பொறுத்தவரைக்கும் சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் ஃபிட்டிங் எப்படி இருக்குன்னு பார்த்தலாம். காதுக்குள்ள கரெக்டாக ஃபிட் ஆயிடுச்சு. பட்ஸு கொஞ்சம் லென்த்தாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபிட்டிங் பொறுத்தவரைக்கும் எவ்வளோ ஷேக் பண்ணாலும் கீழே விழுகாது, அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன ஒரு சின்ன ட்ராபேக் அப்படின்னா காதில் இன்சர்ட் பண்ணும்போது லைட்டாக பெயின் ஃபீல் ஆகுது. ரொம்ப நேரம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம், கண்டினியூஸாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம், ஒரு 3 hours 4 hours யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா காதில் இந்த பக்கம் பெயின் அதிகமாக ஃபீல் பண்ண முடியுது. ஸோ இன்சர்ட் பண்ணுறப்பவே கொஞ்சம் ஹார்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபிட்டிங் பொறுத்தவரைக்கும் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி தான் சூப்பராகவே இருந்திருக்கும். நெக்ஸ்ட் சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்ணிடலாம். %50 வால்யூமில் இருக்குது. இப்போ நம்ம ஃபுல் வால்யூம் வச்சு பார்ப்போம். ஸோ சவுண்ட் குவாலிட்டியை பொறுத்தவரைக்கும் ரொம்ப ஹைன்னு சொல்ல முடியாது, ரொம்ப லோன்னு சொல்ல முடியாது, மாடரேட்டாக தான் கொடுத்துருக்காங்க. எப்போவுமே ஹாப்அப்லேருந்து டாப்பில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த டிடபிள்யூஎஸ்ல என்ன ட்ராபேக்காக நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா பேஸை விட ட்ரிபிள் அதிகமாகவே ஃபீல் பண்ண முடியுது. எல்லா விதமான சாங்ஸும் வச்சு நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். 5.1 சாங்ஸு, பேஸ்புக் சாங்ஸ், இது மாதிரி எல்லா விதமான சாங்ஸும் வச்சு கேட்டு பார்த்துட்டேன். பட் எனக்கு என்ன ஃபீல் ஆகுது அப்படின்னா பேஸை விட ஒரு ஸ்டெப் அதிகமாகவே ட்ரிபிள் ஃபீல் ஆகுது. ஸோ அது ஒரு மாதிரி சலன்னு இருக்கிற மாதிரி இருக்குது. சவுண்ட் குவாலிட்டியை பொறுத்தவரைக்கும் மாடரேட்டாக இருக்குது.
நெக்ஸ்ட் கால் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்ணிடலாம். ஸோ கால் குவாலிட்டி பொறுத்தவரைக்கும் ரொம்ப ஹைன்னு சொல்ல முடியாது, ரொம்ப லோன்னு சொல்ல முடியாது. அவங்க பேசுறது எனக்கு கரெக்டா கேட்குது. எந்த விதமான ப்ராப்ளமும் இல்ல. வாய்ஸ்லாம் அவ்வளோ கிளியரா கேட்குது. பட் நான் பேசுறது வந்து சம்டைம்ஸ் பிரேக் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. கூட உள்ள என்விரான்மெண்ட் நாய்ஸும் கேட்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ கால் குவாலிட்டியை பொறுத்தவரைக்கும் மாடரேட்டா இருக்கு. இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி தான் சூப்பராகவே இருந்திருக்கும். நெக்ஸ்ட் கலர்ஸ்னு பார்க்கும்போது பிளாக், ஒயிட், yellow அப்படிங்கிற 3 கலர் வேரியன்ட்ல அவைலபிளா இருக்கு. ஸோ ஓவராலா இந்த TWSக்கான என்னோட ரேட்டிங்ஸ் வந்து 4. நீங்க ஒரு TWS வாங்கலாம்னு இருக்கீங்க, அதுவும் அண்டர் 800 வாங்கலாம்னு இருக்கீங்க. மெயினா உங்க ஃபோக்கஸ் வந்து பேட்டரி அண்ட் கேமிங் இது ரெண்டுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா இந்த TWS ட்ரை பண்ணுங்க. சவுண்ட் குவாலிட்டிக்காக நீங்க ட்ரை பண்ணலாம்னு இருக்கீங்க, கால் குவாலிட்டிக்காக நீங்க இந்த TWS ட்ரை பண்ண நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணாதீங்க. சவுண்ட் குவாலிட்டி அண்ட் கால் குவாலிட்டி மாடரேட்டா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி தான் சூப்பராகவே இருந்திருக்கும். 13mm டிரைவர்ஸ் கொடுத்திருந்தாலும் என்னால அந்த அளவுக்கு பேஸை ஃபீல் பண்ண முடியல. ஸோ உங்களுடைய ஃபோக்கஸ் கேமிங் அப்படின்னா மட்டும் நீங்க இந்த TWS வாங்கிங்க. இந்த TWS நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்கை கிளிக் பண்ணி வாங்கிங்க. இந்த வீடியோ பத்தின உங்களோட சஜஷன் என்ன அப்படிங்கிறது மறக்காம கீழே உள்ள கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் எந்த ப்ராடக்ட் அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ வேணும் அப்படிங்கிறது மறக்காம கீழே உள்ள கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க. நம்ம வீடியோஸை நிறைய பேர் பாக்குறீங்க பட் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. மறக்காம கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே வரக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்பதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களோட நோட்டிபிகேஷன்ல தெரிய வரும். ஸோ அவ்வளவுதான் இந்த வீடியோ. ஸ்டே டியூன் அண்ட் கீப் சப்போர்ட்டிங். கற்றதை கற்பிப்போம்.